அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல 234 தொகுதிகளோட சர்வே முடிவுகளை நான் அப்டேட் பண்ணிட்டேன். எந்தெந்த கட்சிகள் வெற்றி பெறுது, யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, வாக்கு சதவீதம் என்ன, எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் ரொம்ப பலம் வாய்ந்து இருக்காங்க அப்படின்றத பத்தியும் ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் இப்போ கேண்டிடேட்ஸ்லாம் எல்லா கட்சியும் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. சில முக்கியமான வேட்பாளர்கள் அவங்க தொகுதிகளை விட்டுட்டு மற்ற தொகுதிகளுக்கு மாறி போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன்ஸ், அதுக்கப்புறம் களத்துல இருந்து சில அப்டேட்ஸ் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் சென்னையில நான் பர்சனலா இப்போ எல்லா தொகுதியிலையும் போய் சர்வே பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது சேஞ்சஸ் வருதா, இல்லை கட்சிகளினுடைய வாக்கு சதவீதம் உயருதா அல்லது டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றத அனலைஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். அந்த வகையில நம்ம இப்போ பார்க்குற தொகுதி என்னன்னா விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதியில முன்னாள் அமைச்சரும் தற்போது அதிமுகவினுடைய எம்பியுமா இருக்கிற சி.வி. சண்முகம் அவர்கள் அந்த தொகுதியை விட்டுட்டு வேறொரு தொகுதியில கண்டெஸ்ட் பண்றாரு. மயிலம் சட்டமன்ற தொகுதி. உன்னிப்பா இதுல கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம 234 தொகுதிகளுக்கும் சர்வே பண்ணி அதனுடைய ட்ரெண்டை நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த அப்டேட்ல மயிலம் மற்றும் விழுப்புரம் இந்த ரெண்டு தொகுதிகள்லையுமே தாவேகா மிகப்பெரிய கட்சியா லீடிங்ல இருந்தது. இந்த விழுப்புரம் தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாவேகாவுக்கு கொஞ்சம் அதிகபட்ச லீடிங்கே கிடைச்சிது. ஸோ முதல்ல இந்த தொகுதியினுடைய ஒரு வரலாறு, அதாவது கட்சிகள் வெற்றி பெற்ற அந்த பகுதியை விட்டுட்டு ஒட்டுமொத்தமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல என்ன டேட்டா நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம இப்போ முதல்ல பார்ப்போம். விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில 2006 அப்போ விஜயகாந்த் அவர்கள் முதல்ல கட்சி தொடங்கி 234 தொகுதிகள்லையும் வேட்பாளரை நிறுத்தி கண்டெஸ்ட் பண்றாரு. அப்போ அவர் ஆவரேஜா 8% வாங்கினாரு தமிழ்நாடு முழுக்க. ஆனா வட மாவட்டத்துல கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம் மாதிரியான இடங்கள்ல எல்லாம் ஒரு நல்ல வாக்குகளையே பெற்றிருந்தார். விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில தேமுதிக வாங்கிய வாக்குகள் 8% என்றாலும் வட மாவட்டங்களே அந்த தொகுதியில மட்டும்தான் அவர் குறைந்த வாக்கு சதவீதத்தை பெற்றாரு. ஏன்னா எதிர்த்து போட்டியிட்ட திமுக கேண்டிடேட்டும் அதிமுக கேண்டிடேட்டும் அவருடைய வேட்பாளரை விட அதிக அளவுக்கு அங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க, செலவு பண்ணியிருந்தாங்க. தேமுதிகவோட வேட்பாளர் பெரிய அளவுக்கு அங்க களத்துல போய் ஒர்க் பண்ணல. அதனாலதான் அந்த 8% வாக்குகளை அவர் பெற்றிருந்தாரு. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா 2016ல அதிமுக 19.29% வாக்குகளை இழக்குது பாமக கிட்ட. அதுல குறிப்பா 13% வாக்குகள் பாமகவினுடைய கோர் ஓட்ஸ். அடுத்து 2021க்கு வந்தோம் அப்படின்னா 6% வாக்குகள் மட்டும்தான் பாமக கிட்ட இருந்து அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. ஏன்னா அவங்க கூட்டணி வச்சுட்டாங்க 2021ல. மீதி இருக்கிற 7% வாக்குகள் சி.வி. சண்முகம் அவர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகல. ஸோ நம்ம வரலாறு அடிப்படையில பார்த்தாலும் கடந்த சில தேர்தல்களில் அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் என்பது தொடர்ந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ அதை மையப்படுத்தி தான் அவர் இந்த சீட்ல இருந்து வெக்கேட் பண்ணி போயிருக்காரு. இன்னொரு ரீசன் என்னன்னா நம்ம சட்டமன்ற தொகுதிகளுக்கான கருத்து கணிப்பு முடிவுகளை அப்டேட் பண்ணோம். அதுல விழுப்புரம் தொகுதிக்கு நம்மளுக்கு கிடைச்ச சாம்பிள் ரிசல்ட் என்ன அப்படின்னா டிவிக்கு 58% வாக்குகளை பெற்று முன்னிலை பெறுது. டிஎம்கே 26%, ஏடிஎம்கே 14%, அதர்ஸ் 2%. கடந்த சட்டமன்ற தேர்தலோட இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது தாவேகா மிகப்பெரிய கட்சியா முன்னிலை பெறுது. புது கட்சி நியூ. இங்க டிஎம்கே 24.6% வாக்குகளை இழக்கிறாங்க. அதிமுக 28.8% வாக்குகளை இழக்குது. அதர்ஸ் 3.5% வாக்குகளை இழக்கிறாங்க. ஸோ ஓவரால் டேட்டாவை நம்ம பார்த்தாலுமே தெரியுது, இரண்டு திராவிட கட்சிகளும் சரி சமமான அளவுல வாக்குகளை இழக்கிறாங்க. ஆனா திமுக இங்க 26% வாக்குகளை பெற்று டெபாசிட்டை ரீடைன் பண்ணி 2வது பொசிஷன்ல இருக்கு. ஆனா அதிமுக 14% வாக்குகளை பெற்று டெபாசிட் இழக்குது. ஸோ டெமோகிராஃபி அடிப்படையில் நம்ம பார்த்தாலும் இங்க அதிமுக ரொம்ப ஒரு வீக்கான கட்சியா தான் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் அவர் மனசுல வச்சுதான் இந்த சீட்ல இருந்து வேற ஒரு சீட்டுக்கு கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு மாறி போயிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அவர் மாறி போன அந்த சீட்லயுமே டிவிகே தான் லீடிங்ல இருக்கு. மயிலம் சட்டமன்ற தொகுதி, அந்த தொகுதியினுடைய டேட்டா பார்த்தாலும் தாவேகா தான் லீடிங்ல இருக்கு. ஸோ இந்த விழுப்புரம் தொகுதியினுடைய லோக்கல் ஆன்டி இன்கம்பன்சி என்பது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது இப்ப இருக்கிற எம்எல்ஏ மேலேயும் இருக்கு, இதுக்கு முன்னாடி இருந்த சி.வி. சண்முகம் அவர்கள் மேலேயும் இருக்கு. ஏன்னா தொகுதிக்கு பெரிய அளவுக்கு அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. பொதுவாகவே இந்த 234 தொகுதிகளை கவர் பண்ணப்போ மோஸ்ட்லி எல்லாருமே அவங்க எம்எல்ஏ மேல இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி, அந்த அதிருப்தியை தான் சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர யாருமே பெருசா புகழ்ந்து பேசினா நான் பார்க்கல. 1-2 எம்எல்ஏக்களை தவிர இது எல்லாருமே மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதிமுக தன்னுடைய பலத்தை இழக்கிற பகுதிகள் அண்டு தாவேகா தன்னுடைய பலத்தை உயர்த்துற பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சில கிராமங்கள் நாங்க செலக்ட் பண்ணி அங்க சர்வே பண்ணோம். அதுல இருந்து கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னா அரசமங்கலம், அத்தியூர், சித்தாத்தூர், கள்ளிப்பட்டு, மேல்பாதி, செங்காடு, மருதூர், வெங்கடேசபுரம் இந்த கிராமங்கள்ல எல்லாம் அதிமுக தன்னுடைய பலத்தை இழந்திருக்கு, தாவேகா அந்த பலத்தை உயர்த்தி இருக்கு.
எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ சர்வே எடுக்கும்போது மல்டிபிள் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல வந்து நான் ஒரு கிளிப்பை தான் உங்களுக்கு இந்த சர்வே வீடியோஸ்ல காட்டுவேன். பட் மல்டிபிள் கொஸ்டின்ஸ்ல ஒரு கொஸ்டின் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க எந்த கட்சிக்கு வாக்களிச்சீங்க, என்ன ரீசன், இப்ப ஏன் ஸ்விட்ச் ஆகுறீங்க வேற கட்சிக்கு அப்படின்னு. அப்படி கேட்கும்போது மெஜாரிட்டியா அதிமுகன்னு இந்த கிராமங்கள்ல எல்லாம் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி வாக்களிச்ச கட்சி எதுன்னு கேட்கும்போது, இப்ப யாருக்கு வாக்களிப்பீங்கன்னு கேட்கும்போது தாவேகான்னு சொல்றாங்க. சோ அதிமுக இந்த மாவட்டத்துல பார்க்கும்போது 22% வாக்குகளை வந்து இழக்குது. அந்த இழக்கிற 22% வாக்குகள்ல 20% அப்படியே என் பிளாக்கா டிவிகேக்கு போகுது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ், ஜெண்டர் அண்ட் கேஸ்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி தான் போகுது. கேஸ்ட் பேஸ்டு நம்ம பிரேக்கப்ஸை பார்த்தோம் அப்படின்னா, இங்க மொத்தம் ஓபிசி 68% இருக்காங்க இந்த சட்டமன்ற தொகுதியில. அதுல வன்னியர்கள் 39.6% இருக்காங்க. அதே மாதிரி ஷெட்யூல் காஸ்ட் 20% இருக்காங்க. சோ இந்த விழுப்புரத்தினுடைய டெமோகிராஃபி அடிப்படையில பார்த்தோன்னா டிசைடிங் ஃபேக்டரா ஷெட்யூல் காஸ்ட் தான் இருக்கு. கடந்த முறை வந்து சி.வி. சண்முகம் அவர்களுக்கு வன்னியர் ஓட்டு வந்து ஒரு 80% ஃபுல்லா டிரான்ஸ்பர் ஆச்சு. அவர் 42% மேல ஓட்டு எடுத்தாரு. ஆனா இங்க என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, அவருக்கு எஸ்சி ஓட்ஸ் கன்வெர்ட் ஆகல. ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு வந்து அவருக்கு வராதனாலதான் அவர் வந்து தோல்வியை தழுவினாரு. கிட்டத்தட்ட அவருக்கு வந்து 1 அல்லது 2% வாக்குகள் அந்த ரெட்டலைக்காக விழற அந்த ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு மட்டும்தான் போச்சு. வன்னியர் ஓட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 7% அவருக்கு டிரான்ஸ்பர் ஆகல. சோ அந்த தொகுதியினுடைய அடிப்படை கட்டமைப்பிலே வந்து திமுக அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகாத ஓட் பேங்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கூட்டணி வச்சுட்டா மட்டும் டிரான்ஸ்பர் ஆயிடுமா அப்படின்னு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். அதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த சட்டமன்ற தொகுதி. பாமக கூட்டணியில இருந்தாலுமே அந்த ஓட்டு முழுசா டிரான்ஸ்பர் ஆகல. அன்புமணி அவர்கள் தலைமைக்கு எடுத்த அந்த ஓட்டு, அவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா சொல்லி எடுத்த ஓட்டு, கூட்டணிக்கு வரும்போது சி.வி. சண்முகம் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கல அப்படின்றத பார்க்க முடியுது. 10.5% இடஒதுக்கீடு கொடுத்துமே இந்த ஓட்டானது அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகல. இந்த கிராமங்கள்ல எல்லாம் தாவேகா மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய செல்வாக்கை உயர்த்தி இருக்கு. நம்ம ப்ரீ போல்ல பார்த்தோம் இல்லையா, அதுல இருந்து இப்ப கொஞ்சம் 1 or 2% வந்து கூடுதல் ஆகுது. 58% கிட்ட லீட் பண்ணுது. இட் மோர் தென் 60%, 61, 62 கிட்ட வரலாம். காட்டுமன்னார் கோயில்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, 62 கிட்ட வந்துச்சு பர்சன்டேஜ். அது மாதிரி கூட இந்த தொகுதி வரலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இங்க இருக்கு. அண்ட் இங்க வன்னியர் ஓட் பேங்க் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து என் பிளாக்கா விழுற ஓட் பேங்க். 80% ஒரு கட்சிக்கு தான் போகும். இது வரைக்கும் வன்னியர்கள் மத்தியில ஒரு ஸ்பிளிட் வந்ததே கிடையாது. மோஸ்ட்லி டெமோகிராஃபி அடிப்படையில பார்த்தாலுமே 1977 முதல்ல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் நின்னப்போ இந்த விழுப்புரம் தொகுதியில அதிமுக கேண்டிடேட் தான் வெற்றி பெற்றார். அவர் வாங்கிய வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 37.6% வாக்குகள். சோ அடிப்படையில இந்த வன்னியர் ஓட் பேங்க் ஆனது அதிமுகவுக்கு தான் இங்க இருந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு முறை திமுகவுக்கு போயிருக்கு, அது பிளக்சுவேட் ஆகி வரும். ஆனா இப்ப நம்ம பார்க்கும்போது இந்த 2 திராவிட கட்சிகள் மேலேயும் அதிருப்தியில இருக்கிற அந்த ஓட் பேங்க் ஆனது ஒரு கன்சாலிடேட்டட் ஒரு என் பிளாக்கா வந்து டிவிகேக்கு போகுது. பல வீடியோக்களை நான் சொல்லியிருக்கேன். ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டும் வன்னியர்கள் ஓட்டும் ஒரு கட்சிக்கு போனதே கிடையாது. அப்படி அது போகுது அப்படின்னா மிகப்பெரிய சாதனை. நிறைய கட்சிகளுக்கு அது ஒரு கனவு, அப்படி ஒரு ஓட் பேங்கை கிரியேட் பண்றது. பட் டிவிக்கே காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டியா மாற்றத்திற்கான முகமா நிற்பதனால அது வந்து ஷுவரா கன்வெர்ட் ஆகி போகுது. எம்ஜிஆர் அவர்கள் முதல் தேர்தலில் நின்னப்பவும் 37% வாங்கியிருக்காரு இல்லையா. இதுல வன்னியர் ஓட்டும் இருக்கும், ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டும் இருக்கும். 2 பேர் ஓட்டு எடுத்தாதான் இங்க வின் பண்ண முடியும். ஸோ அவருக்கு அது இயல்பாவே நடந்திருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆக்டர் பேஸ்டா ஒரு பார்ட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வின் பண்ணதுக்கான ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. ஸோ மக்கள் மத்தியில விஜய் அவர்களால வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆரா தான் விஜய் அவர்களை கிராமங்கள்ல பாக்குறாங்க. அதை நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க அதுதான் ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. நம்ம மீடியால பேசுறவங்களாம் சொல்லிக்கலாம், அவர் இப்படி இல்லை அப்படி இல்லை, அவர் வேற இவர் வேறன்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் வேற வேற தான். ஆனா கிராமப்புறங்கள்ல இருக்கிற படிப்பறிவில்லாத மக்களா இருக்கட்டும், இல்லை எம்ஜிஆருடைய பக்தர்கள் அவருடைய ஃபேன்ஸா இருக்கட்டும், பெரும்பாலும் விஜய் அவர்களை அந்த ஒரு ஃபோரம்ல இருந்தா பாக்குறாங்க. அதனுடைய ஒரு வழித்தோன்றலா தான் பாக்குறாங்க. அவருக்கு அடுத்தது இவர் வர்ற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணாங்க. சோ நிச்சயமா தாவேகா இந்த விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றுது. அங்கிருந்து கிடைக்கிற அப்டேட் என்னன்னா 60% நெருங்கி போகுது. அதனாலதான் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் இந்த தொகுதியை விட்டுட்டு இன்னொரு தொகுதிக்கு மாறி போவதாகவும் நம்மளுக்கு தெரிய வருது. சோ உறுதியா இந்த விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில வந்து தாவேகா ஒரு நல்ல கேண்டிடேட்டை போட்டா அவங்க நிச்சயமா வெற்றி பெறுவாங்க. மக்களினுடைய ஆதரவு என்பது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேகா கேண்டிடேட்டுக்கு அதிக அளவுல இருக்கு. சோ இது போல இன்னொரு சட்டமன்ற தொகுதியோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.